ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைமன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு ஜாப் ஆஃபர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ட்ரெயினி அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ட்ரெயினி ஆப்பர்ச்சுனிட்டி டு கேஷ் அப்படிங்கிற ரோல் அதான் வந்து ஜாப் டைட்டில் நேம். ஓகேவா? இந்த ஜாப்போட எந்த கம்பெனி அப்படின்னா சைமன் டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ் ஹோம் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து தான். சரியா? இது வந்து ஒரு குளோபல் பிஸ்னஸ் சர்வீஸ், ஒரு பெரிய கம்பெனி. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இதுக்கு ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். இதை நீங்கள் பார்ட் டைமாகவும் பார்த்துக்கலாம், ஃபுல் டைமாகவும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இது பெர்மனண்ட்டான ஒரு ஜாப். ஓகேவா? எந்த லொக்கேஷன் அப்படின்னா பெங்களூர் லொக்கேஷனில் இருக்க சைமன் கம்பெனியில் தான் ஒர்க்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ். நிறைய பேர் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி பெங்களூர் ஜாப்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ எஸ்பெஷலி வந்து. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஜாப்ஸும் அங்கே தான் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வேணுங்கிறவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு எந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பெருசாக கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் டிகிரி, அதாவது 4 இயர் கோர்ஸ், அதாவது ஃபுல் டைமாக படிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறமா வேறு என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடாக பேஸ்டான வந்து ஒரு கம்பெனி தான். ஓகேவா? சரி, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் லிங்க் வரும். அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபர்தர் மெயில்ஸ் வந்து செலக்டட்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து இருக்கும். இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரைனிங் பீரியட்லேயும் வந்து பேசிக்காக என்ன சேலரியோ அதை தான் கொடுப்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எங்கே அனுப்புவாங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. சரியா? ஆனால் இதுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டான நிறைய பேர் எனக்கு வந்து ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி தர சொல்லி அனுப்புகிறாங்களே, அதில் வந்து ஃபுல்லாக எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதோ சம் மிஸ்டேக்ஸ், சம் எரர்ஸ் ஏதாவது இருக்கும். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு இதில் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதனால தான் மேபி வந்து இதுவரை அவங்க அப்ளை பண்ணதுக்கெலாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிருக்கும், ஏதாவது ஆகிருக்கும். ஓகேவா? இன்கரெக்ட் மிஸ்டேக்ஸ், அதாவது சில ஃபீல்ஸ் வந்து இல்லாததுனால. ஸோ வேணுங்கிறவங்க வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி தருவோம். ரெஸ்யூம் வந்து 149 rupees. ஓகேவா? ஸோ நான் முன்னையிலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், December 31 சொல்லிட்டு இருந்தேன், அது வரைக்கும் 99 rupeesன்ட்டு. ஸோ வேணுங்கிறவங்க இப்போ வந்துட்டு 149 rupees, ஏன்னா வந்து அதிக டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ 149 rupees வேணுங்கிறவங்க வந்து நம்ம கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கி அந்த ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு அப்ளை பண்ணுறது வந்து வீணாக போகக்கூடாது. ஸோ டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ நல்ல ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே? ஸோ இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். சரியா? ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸ், என்னென்ன எலிஜிபிலிட்டி, பேசிக்காக எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து இதில் ஃப்ளெக்ஸ், அதாவது நைட் ஷிஃப்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அப்ளை லிங்க் நீங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணால் அஸ் யூஷுவல் என்ன அப்படின்னா நமக்கு ஆட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? இதில் வந்து ஜஸ்ட்டு இங்கே டைமர் ஓடுது இல்லையா, அந்த டைமர் ஓடி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி ஆட் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம இதை ப்ளே பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? ப்ளே பண்ணி இந்த டைமிங் கீழே ஓடுது இல்லையா, அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஒரு 8 to 7 seconds ஓட போகுது. ஸோ டக்குன்னு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா செகண்ட் பேஜ் வந்துருச்சு. இங்கே வந்து ப்ளீஸ் வெயிட்னு இருக்கு இல்லையா, ஒரு 2 to 3 secondsக்கு அப்புறம் நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணியாச்சு. கெட் லிங்க் இருக்குது, அதனால் அதை கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரோலர் டைமர் ஓடுது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி திரும்ப கண்டினியூ கொடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்மளோட இதில் வந்து ஸ்காலர்ஷிப் பற்றி கூட வந்து போட்டிருந்தோம். அந்த மாதிரி நான் டிகிரி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் அந்த 75,000 வரையும் அதில் கொடுத்தாங்க. அது மாதிரி வந்துட்டு இப்போ உங்கள் டேப் டு கோ ஃபார் லிங்க் கொடுத்துக்கோங்க. அது மாதிரி வந்து இன்னும் ஃபர்தராக வந்து ஸ்காலர்ஷிப்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இன்டர்ன்ஷிப், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். வேணுங்கிறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து அங்கே தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்க்ரோலர் டைமிங் ஓடுது. 100% இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போது இங்கே என்ன இருக்குது, ஐமோட ரோபோட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரோலிங் டவுன், கண்டினியூ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், நமக்கு வந்து லோட் ஆகுது. நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி வந்துடுச்சு. ஓகேவா, இப்படி தான் இருக்கும். இப்போது நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கா. ஜஸ்ட்டு வந்து அப்ளை நவுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா வந்து சைன்இன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். சரியா, ஜஸ்ட்டு வந்து க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ப்ளீஸ் ரிவ்யூ பிஃபோர் கண்டினியூ. ஓகே, மேக் மை டேட்டா accessible to all Siemens Group companies. Make my data only accessible to Siemens AG and the Siemens Group offering the relevant job position. இதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, சப்மிட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸில் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்து லாஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ மறக்காமல் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக நமக்கு எது தேவை அப்படின்னா ரெஸ்யூம் தான் தேவை. ஸோ ரெஸ்யூம் வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.